ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தூதுவளை கீரை கடையில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தூதுவளை கீரையை ஒரு தடவைக்கு 2 தடவை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தூதுவளையை இப்போ நம்ம போட்டுக்கலாம். சின்ன சைஸில் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு ஊற்றிக்கலாம். தூதுவளை சளிக்கு இருமலுக்கு நல்லது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 கரண்டி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை கீரை கடையில் செஞ்சு முடித்தாச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.